வணக்கம், திஸ் இஸ் ஜீவா. இன்றைக்கி மட்டன் வறுத்தரைச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டனை குக்கரில் சேர்த்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, ரா ஸ்பைசஸ், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 6 விசில் விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு மண் பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 5 வரமிளகாய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6 பல் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி நல்லா ஆறுனதும் ஜாரில் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு சேர்த்து ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம், தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்ல கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனா நம்ம மட்டன் வறுத்தரைச்ச குழம்பு